அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஈரல் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஈரல், செவரொட்டி, கல்லீரல் இது மூணையும் நல்லா சுத்தப்படுத்தி அது மேலே தோல் இருக்கும், அந்த தோலெல்லாம் உரித்து நல்லா கழுவி எடுத்துக்கிடுவோம். இப்போ இதை எல்லாத்தையும் அதில் ரத்தம் இருக்கும், அது கீழே போகாத அளவுக்கு நம்ம குட்டி குட்டியாக வெட்டி எடுத்து வச்சுக்கிறோங்க. அதான் இம்பார்ட்டனு. அதில் தான் எல்லா சத்துக்களும் அடங்கியிருக்கும். இது நம்மளுக்கு நல்லா ரத்தம் ஊறுறதுக்கு உதவியாக இருக்கும். இஞ்சி பூண்டு தேவையான அளவு போட்டுக்கிறலாம். கல்லுப்பும் போட்டு கொஞ்சம் நேரம் இதை ஊற விடுவோம். ஊறிக்கிட்டு இருக்கையிலே தக்காளி, வெங்காயம் எல்லாமே வெட்டி எடுத்துக்கிடுவோம். நல்லா ஊறட்டும். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது மூணுமே நல்லா கழுவி நல்லா வெட்டி எடுத்து வச்சுருக்கோம். 2 தக்காளி, 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு கருவேப்பிலை, மல்லி இலை. இதே அளவுகளோட உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த ஈரல் தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம சப்பாத்தி, பூரி, சாதம் இது எல்லாத்தோடும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா ஊறுது. மஞ்சள் பொடியும் கொஞ்சம் போட்டு நல்லா ஊற விடுவோம். இப்போ பட்டை, கிராம்பு போட்டு தாளிச்சிக்கிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரவும் நம்ம பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்குவோம். வதக்கிட்டு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரவும் நம்ம ஊற வச்சுருக்க ஈரலை இதில் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் வெந்து வர விட்டு நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் சேருங்க மசாலா. மிளகாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக மட்டன் குழம்புக்கெல்லாம் வைப்போம்ல அந்த பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன். இதே மாதிரி கிரேவி செஞ்சு சாப்பிடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சுட சுட சாதத்தோடு போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நன்றி.